சார் என்ன சார் ஆச்சு? நாங்க கரெக்டா தான் சார் எழுதி எடுத்துட்டு வந்தோம். என்ன சார் ஆச்சு இப்ப அதுல? நான் என்னமா சொல்லிட்டு வந்தேன் உங்ககிட்ட? பார்த்து பொறுமையா நிதானமா தானே உங்களை ஃபில் பண்ண சொன்னேன். தப்பு தப்பா எழுதி எடுத்துன்னு வந்திருக்கீங்க. ஏய் எல்லாம் உன்னால தாண்டி. பாவண்டி எங்க அத்தையும் உங்க அம்மாவும் அவர்கிட்ட எப்படி நல்லா திட்டு வாங்கிருக்கிறாங்க பாரு. உனக்கு தெரியலன்னா அப்பயே சொல்லுன்னு சொன்னல எரும மாடு. சொல்லாம கம்முன்னே இருந்துட்டு அப்ப பாரு. இருடி, நான் போய் மேனேஜர் சார் கிட்ட பேசி பாக்குறேன். நீ பேசினாலும் ஒண்ணும் ஆகாது. அவங்க சொல்றது தான் சொல்லுவாங்க. நீ என்ன போய் பேச போற? போய் பேசு போ. நான் பேசுறேன் பாக்குறப்போ. ஏய் வசந்தி, என்னடி இதெல்லாம்? சார், அந்த ஃபார்ம்ல நான் தான் சார் ஃபில் பண்ணேன். எல்லாமே கரெக்டா தான் சார் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஏமா நீ எல்லாம் ஒரு படிச்ச பொண்ணா? நீ எங்க என்ன எழுதணும்னே உனக்கு தெரியல. தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிற. நீ கேட்டா கரெக்டா தான் ஃபில் பண்ணன்னு வந்து சொல்றியே. அது எடுத்து பாருமா, எங்க கரெக்டா இருக்குன்னு சொல்லு. சார், நீங்க லோன் தரீங்க தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க என்ன பண்ணணும், எங்க டீட்டெயில் வேணும்னா அதுக்கு தேவையானது மட்டும் நேம், ஏஜ், அட்ரஸ், அதுக்கப்புறம் போன் நம்பரு அதெல்லாம் கேக்குறீங்களா? அதெல்லாம் நியாயம். அதை தவிர என்னென்னவோ எழுதி வச்சுக்கிறீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேன்றது. புரியுற வரைக்கும் தான் சார் ஃபில் பண்ண முடியும். நீங்க குடுக்குற 20,000மோ 30,000மோ அதுக்கு நாங்க 20 ஃபார்ம்ல கையெழுத்து போடணும், 20 ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? இதுல வேற தப்பு தப்பு ஃபில் பண்ணிட்டோன்னு திட்டுறீங்க வேற.